இந்த வீராங்கனைகளை கௌரவிக்க வேண்டிய கட்டாய கடமைப்பாடு எனக்கு உள்ளது. சண்முகநாதன் மற்றும் வேணுகோபன் உதயன் ஆகியோரை கடமையாற்றி இந்த வினோத உடை போட்டியில் பங்கு பெற்றுகின்ற வீரர்களின் தரக்கணிப்பீட்டினை செய்திருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உதயா மற்றும் சண்முகநாதன் வேணுகோபன் ஆகியோரை இந்த வினோத உடை போட்டி நிகழ்வினை நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சிவரேசன் அவர்கள் மூன்றின் கையை வென்று எடுத்த காரணத்தால் போட்டி என்னத்துக்கு வந்துட்டீங்க? எனக்கு லைசன்ல காஜியோ பேரலாம். அடுத்து உடன் ஆரம்பமாக உள்ள நிகழ்வானது ஆண்களுக்கான பாடசாலை கபடி அணியில் இருக்கும் தங்கராசா ஜேசுதன் அவர்களையும் கருணா அவார்டு இங்கே வழங்கப்படுகின்றது. அந்த வகையில் அதனை வழங்கி வைப்பதற்காக நாம் அழைப்பது அந்த வகையிலே அவர்களை கேட்டுக் கொள்கின்றோம். அத்தோடு மட்டுமல்லாது இருக்கின்ற சிவனேசன் அவர்கள் நேராக கஜனினியை சென்று உமக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு எனக்கு என்ற உதவியை தாண்டி எனது அணிக்கு பாதணி இல்லாது காலணி இல்லாது நாங்கள் விளையாடுகின்றோம், அந்த காலணியை பெற்றுத்தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். உடனே சிவனேசன் என்ற அந்த தனவந்தர் 72,000 ரூபாய் பெறுமதியான பணத்தினை கொடுத்து அந்த 12 வீராங்கனைகளுக்குமான காலணியை பெற்றுக்கொள்வதற்கான உதவியை செய்தார். அதற்கான பணத்தினை இன்று எமது ஊடகவியலாளராகவும் எமக்கு ஊடக அனுசரணையாளராகவும் செயற்படும் நிதி அவரின் ஊடாக அந்த நிதி எமக்கு கிடைத்தமையினால் அவரே அந்த ஊடகமாக அந்த சிவனேசனோடு செயற்பட்டமையாலும் அவர் ஊடாக எமக்கு அந்த நிதி கிடைத்திருக்கின்றது. அவர் தற்பொழுது எமது அணி வீராங்கனைகளிடம் அந்த பணத்தினை கையளிக்கின்ற நிகழ்வும் இடம்பெற உள்ளது. எமது பாடசாலை மீது, எமது கிராமத்தின் மீது, எமது கழகத்தின் மீது அன்பு கொண்ட ஒருவர், அதாவது பிரகாஷ் அவர்கள் எதிர்வரும் மே மாதம் 15ஆம் தேதி கஜேந்திரிக்கு தனி ஒருவராக 1 லட்சம் ரூபாவினை கையளிப்பதாக உறுதியளித்திருக்கின்றார். அவரே அந்த நிகழ்வை